வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நேற்று ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். அப்பொழுது வேட்பாளர் உள்ளிட்ட 5 நபர்களை மட்டும் போலீசார் அலுவலகத்திற்குள் செல்ல அனுமதித்தனர். உடன் வந்த 500க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். அப்பொழுது அவர்கள் கலையாமல் அங்கேயே நின்றிருந்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் பாமக நிர்வாகிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் வாக்குவாதம் முற்றவே தள்ளுமுள்ளாக மாறியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பதற்றமான சூழல் உருவானது. காவல்துறையினர் தொடர்ந்து அனைவரையும் அப்புறப்படுத்திய நிலையிலும் அதாவது இரு தரப்பினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பாமக நிர்வாகிகளை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வேட்பாளர் உடன் வந்த தொண்டர்கள் மற்றும் வேட்பாளர் அண்ணாதுரை மீது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் புகாரின் பேரில் சேலம் மாநகர போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வேட்பாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து சேலம் மாநகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.